மனித உரிமைகள் அமைப்பினுடைய அறிக்கை ஒன்று வெளிவந்திருக்கிறது. அது பாரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. தென்னிலங்கையை பொறுத்தவரையில் தொடர்ந்தும் போர்க்குற்றம் இழைத்தவர்களை அரசாங்கம் பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற வகையில் இறுதி போர் காலகட்ட பரப்பில் நடந்த பாலியல் குற்றங்கள் மற்றும் படுகொலை செய்யப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. வடக்கை பொறுத்தவரையில் காணி விடுவிப்பு மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம், அதே போல் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக ஜனாதிபதி ஏதாவது குரல் கொடுப்பார் என்று வடக்கில் மக்கள் எதிர்பார்த்தார்கள். அவை இவற்றுக்குமே அது தொடர்பான எந்த கதைகளும் இல்லாத ஒரு பயணமாகத்தான் ஜனாதிபதியினுடைய பயணம் அமைந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம். அன்பான அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கணும். அரசியல் ஆய்வுக்களத்தோடு எங்களோடு வளமையாக தாயத்திலிருந்து பல ஆண்டுகளாக இணைந்திருக்கிற திரு சபா கோதாஸ் அவர்கள். இவர் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் அது மட்டுமல்ல ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் அத்தோடு ஒரு சிறந்த அரசியல் நேர்மையாக பேசுகின்ற ஒருவராகவும் அது மட்டுமன்றி ஊடகராகவும் இருக்கின்ற ஊடகத்துறையிலே அரசியல் ஆய்வுக்களத்தில் மிக ஆளுமையாக எங்களுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் தேவையான விடயங்களை எடுத்துரைக்கின்ற ஒருவராகவும் இருக்கின்ற சபா கோதாஸ் அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் சபா அவர்களே. வணக்கம் தேவாண்ணா, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கிறோம். அரசியல் ஆய்வுக்களத்தில் நாங்கள் வளமையாக பார்ப்பது எங்களுடைய சமுதாயத்துக்கு என்ன தேவை, ஈழத்தமிழர்களின் வரலாற்று பதிவுகள் என்ன, ஈழத்தமிழர்களுக்காக இழைக்கப்படுகின்ற கொடுமையான விடயங்கள் என்ன, நல்ல விடயங்கள் என்ன என்று பலதையும் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய அரசியல் ஆய்வுக்களத்தில் வளமையாக நீங்கள் தருகின்ற அந்த தாயக தொகுப்போடு நாங்கள் மேலதிக தகவல்கள் இணைவோம். தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி தைப்பொங்கல் விழா கொண்டாடுவது தொடர்பாக குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்தார். அதே போல மறுநாள் வீட்டு திட்டம் வழங்குதல் தொடர்பான ஒரு அறிமுக நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் தொடர்பாக தான் கொண்டிருக்கின்ற கரிசனை தொடர்பில் மக்கள் மத்தியிலே உரையாற்றியது மாத்திரமல்ல, அவர் தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விடயம், இனவாதத்திற்கு இந்த நாட்டில் இடமில்லை என்ற ஒரு விடயத்தை தான் அவர் அங்கு மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி வந்து நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்ற சம நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் வல்வெட்டி துறையில் மிகப்பெரிய ஒரு அளவில் கோலாகலமாக பட்டம் ஏற்றும் நிகழ்வு விழா, பட்ட திருவிழா நடைபெற்றது. அதிலும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு அந்த நிகழ்வை கண்டுகளித்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் ஜனாதிபதி நைனாதீவுக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டு நைனாதீவில் இருக்கிற விகாராதிபதியை இதுவரை காலமும் சந்திக்காதவர் இம்முறை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார். அது தொடர்பான விமர்சனங்கள் மற்றும் சமூக வலைத்தள பதிவுகள் ஒரு புறம் போய்கொண்டிருக்கிறது. அதே நேரம் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் தென்னிலங்கையில் மனித உரிமைகள் அமைப்பினுடைய அறிக்கை ஒன்று வெளிவந்திருக்கிறது. அது ஒரு பாரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. தென்னிலங்கையை பொறுத்தவரையில் தொடர்ந்தும் போர்க்குற்றம் இழைத்தவர்களை அரசாங்கம் பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற வகையில், அதே நேரம் இறுதி போர் காலகட்ட பரப்பில் நடந்த பாலியல் குற்றங்கள் மற்றும் படுகொலை செய்யப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல தென்னிலங்கையில் அரசாங்கத்துக்கு எதிராக இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான விடயத்தில் ஏற்பட்ட எதிர்ப்பு ஒரு அளவுக்கு அரசாங்கம் அந்த விடயத்தில் இப்பொழுது பின்வாங்கி இருக்கிறது. குறிப்பாக தரம் 6 மாணவர்களுக்கான கல்வி சீர்திருத்தம் முற்றுமுழுதாக பின்வாங்கப்பட்டு அடுத்த ஆண்டு மீள அதை திருத்தம் செய்து நடைமுறைப்படுத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். வடக்கை பொறுத்தவரையில் காணி விடுவிப்பு மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம், அதே போல் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக ஜனாதிபதி ஏதாவது குரல் கொடுப்பார் என்று வடக்கில் மக்கள் எதிர்பார்த்தார்கள். அவை இவற்றுக்குமே அது தொடர்பான எந்த கதைகளும்
இல்லாத ஒரு பயணமாகத்தான் ஜனாதிபதியினுடைய பயணம் அமைந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கின்ற பகுதிகளாக முக்கிய விடயத்தை நாங்கள் பார்ப்பது வளமை, நீங்களும் நானும். அந்த வகையிலே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக இருந்தது இவர் வந்து சென்ற விடயம் என்பது இந்த மக்கள் சுமூகமாக வாழ வேண்டும், எந்தவித இனியொரு அடக்குமுறைக்கோ அல்லது பிரச்சனைக்கோ இடமில்லை என்று கூறி சென்றது என்பது ஏன் இவரால் ஒரு வெளிமுகத்தை காட்ட முடியாமல் இருக்கின்றது? உதாரணத்துக்கு தமிழர்களுக்கான இப்படி விபண்ணமான தீர்வு இருக்கின்றது, அந்த தீர்வை நான் தருவேன் என்று கூறுகின்ற அந்த நிலை இல்லாமலுக்கு இவ்வண்ணம் சமத்துவமான வாழ்க்கை என்று சொல்லுவதில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது தமிழர்கள் பக்கம். முதலாவது விடயம், ஜனாதிபதி வடக்கிற்கு வருகிற போது தொடர்ந்து சொல்லுகிற ஒரு விடயம், இனவாதத்திற்கு இந்த நாட்டில் இடமில்லை என்று. நான் நினைக்கின்றேன், ஜனாதிபதி நினைக்கிறார் ஏதோ வடக்கில் இருக்கிற மக்கள் தான் இந்த இனவாதத்துக்கு முக்கியமான காரணகர்த்தாக்களாக இருக்கிறார்கள் என்ற மாதிரி தான் அவருடைய உரையாடல் இருக்கு. அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று அல்ல. இனவாதிகள் உண்மையிலேயே இன்றைக்கும் இனவாதத்தை கக்கிக் கொண்டிருக்கிற ஒரு இடமாக இருக்கிறது தென்னிலங்கை தான். தென்னிலங்கையை பொறுத்தவரையில் இனவாதம் கக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதை விட அரசாங்கமே இனவாத முகத்துடன் தான் இருக்கு. இந்த அரசாங்கம் உண்மையிலே இனவாதம் இல்லை என்று சொன்னால் அரசாங்கம் உடனடியாக செய்திருக்க வேண்டிய வேலை, இந்த இனவாதம் வளர்ந்ததுக்கு அடிப்படை காரணமாக இருந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக கலந்துரையாடலுக்கு இறங்கி இருக்கும். அந்த உண்மையில பிரச்சனை தலையில இருக்க காலில் பிரச்சனை இருக்குமா போல மருந்து கட்டுற வேலையைத்தான் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. அதாவது ஜனாதிபதி உண்மையில நினைக்கிறார் என்றால், இதுவரை காலமும் தமிழ் மக்களுக்கு அரசியல் ஒன்றும் தெரியாது, அவர்கள் ஒரு இருட்டறைக்குள் இருந்திருக்கிறார்கள், ஆகவே தான் வந்துதான் இப்பொழுது அரசியல் காட்டுவதாக யோசிக்கிறார். உண்மையில இது ஒரு அப்பட்டமான ஏமாற்று. என்னை பொறுத்தவரையில் ஜனாதிபதி ஒரு படம் காட்டுகிறார். நான் தொடர்ச்சியா சொல்றது என்னன்னா, அவர் ஒரு நடிகர். இன்றைக்கு உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள காலம் அதிகால ஒரு நடப்பயிற்சி ஒன்று செய்தார்ன்னு ஒரு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோவை ஒரு குறிக்கப்பட்ட நேர வீடியோவை போட்டு ஜனாதிபதி எந்தவித பாதுகாப்பும் இல்லாம சுதந்திரமா நடமாடுறாரு. உண்மையில மானிப்பாக்கி ஜனாதிபதி வாராருன்ற உடனே 3 நாட்களுக்கு முதலே சிவில்ல புலனாய்வாளர்கள் அந்த இடங்களை ஆய்வு செய்தது, அந்த இடங்கள்ல போய் விசாரிச்சது எல்லாமே எல்லோருக்கும் தெரியும். அதை விட முத்தரப்பு படைகள், போலீசார் எல்லாருமே ஏரியாவா இறங்கி ஆக்களை ஈத்துறதுக்கான வேலைகளை செய்தது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இது யாருக்குமே தெரியாதன்னு சிவில்ல இருந்து நடத்துற வேலைகளை வெளியுலகத்துக்கு தெரியாதுன்னு நினைச்சு கொண்டு ஜனாதிபதியோ அல்லது இது அவர் தொடர்பாக ஊடகங்களை சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடுறாங்களோ ஒன்றை யோசிக்கணும். இந்த ஜனாதிபதி கதிரைக்கு வாரத்துக்கு முதல் செய்தது அவ்வளவுமே பச்சை இனவா. அதாவது வடக்கு கிழக்கு இணைந்த வடகிழக்கு மாகாணங்களை பிரிச்சு இந்த வடக்கு கிழக்கு ஒரு தேசமா இருந்ததை பிரிச்சதுல முதல் பங்கு இந்த ஜனாதிபதிக்கு தான் இருக்கு. ஆகவே அவர் இன்றைக்கு இனவாதம் அற்ற ஒரு தேசத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் உண்மையா செய்ய வேண்டிய முதலாவது வேலை, நாங்கள் கடந்த காலத்துல இணைந்த வடகிழக்க பிரிச்சது தவறு, அதுக்கு நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன்னு அவர் கட்டாயம் கேட்கணும். அவர்கிட்ட வர கேட்குது. எங்களுக்கு தெரியும் விவையால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அது செய்யக்கூடிய ஒரு வேலை அவர் பகிரங்கமா ஒரு மன்னிப்பு கேட்க முடியுமா? கேட்டாலே ஓரளவுக்கு நம்பலாம் இவர்கள் ஏதாவது செய்ய போகிறார்கள் என்று. ஆகவே ஜனாதிபதி வடக்குக்கு வாராருன்ற உடனே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தங்களை பாதிப்புக்கு ஒரு நியாயம் தரக்கூடிய வகையில ஜனாதிபதி ஒரு சொல்லு பேசுவார் என்று எதிர்பார்த்தினோம். அது நடக்கவில்லை. வலி வடக்குல 2500 ஏக்கர் நிலம் இராணுவம் கையகப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி தரவு ரீதியாக மக்கள் சொல்லினும் தங்களோட காணிகளை விட சொல்லி அதை விடுவார், அது தொடர்பாக ஏதாவது கலைப்பார் என்று எதிர்பார்த்தினோம். அது நடக்கவில்லை. அதே போல அரசியல் கைதிகள் தொடர்பான விடயத்தில 30 ஆண்டுகளாக தைப்பொங்கல் நான் கொண்டாடவில்லை என்று சொல்லி ஒரு அரசியல் கைதியின் உறவு ஊடகத்துல சந்திச்சு பேசுறது, அதுக்கு ஒரு மறுமொழி கிடைக்கும், அதுக்கு ஒரு பதில் வழங்குவாருன்னு எதிர்பார்த்தினோம். அது கிடைக்கல. ஆகவே தமிழ் மக்களின் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைக்கு தன்னாலே எப்படி ஒரு முன்னகர்வு செய்ய முடியும் என்று இந்த ஜனாதிபதி ஒரு வார்த்தை தன்னும் பேசுகிறது.
இந்த தையிட்டி விகாரை பற்றிய விடயம் நாங்கள் பல முறை இதை பற்றி நாங்கள் இங்கே எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மக்களுக்கான வேறு இடத்தில் காணிகள் கொடுக்கப்படும் என்றால், அப்படியானால் அந்த புத்த விகாரைக்கான காணி மட்டுமல்ல, முழுமையாக தமிழர்களின் அபகரித்த காணிகளை வைத்துக்கொண்டு இன்னும் தமிழர்களின் காணிகளை வேறு இருக்கின்ற காணிகளை எங்களுடைய இனத்துக்கு திருப்பி கொடுக்கின்ற போல் ஒரு பேச்சு. அப்படியானால் இது எவ்வண்ணம் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தரப்போகின்றது? இதில் ஏன் எங்களுடைய மக்கள் இன்னும் எழுச்சி கொள்ளாமல் இருக்கின்றார்கள்? ஜனாதிபதியாக வந்த பிறகு எந்த இடத்திலும் வாய் திறக்கல. தையிட்டி விகாரை தொடர்பாக அவர் பொது வழியில வாய் திறக்கல. பதில் காணி கொடுக்குறன்றது இங்கே இருக்கிற அவருடைய முகவர்கள், அவர்களுடைய கட்சியில் இருக்கிற ஏனைய அமைச்சர் என்று குறிப்பா இந்த தொடர்ச்சியா பொய் சொல்லி கொண்டு வர அமைச்சர் சந்திரசேகரன் தான் சொன்னது. அது அந்த சந்திரசேகரம் இங்க யாழ்ப்பாணத்து ஊடகங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கல, கொழும்புல தையிட்டி விகாராதிபதியோட பௌத்த சாசன அமைச்சுக்குள்ள ஒரு கூட்டம் நடக்கல, அவங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க, ஒரு குழி நிலந்தனும் தாங்கள் விட மாட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு எதிர்மாறாக இங்க நடந்துட்டு. ஆகவே இந்த தையிட்டி விகார தொடர்பாக நயனாதிபதி விகாராதிபதி சொன்னது ஒரு வெளிப்படையான உண்மையை சொன்னவர். இன்றைக்கு அது அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கு. இதுவரை ஜனாதிபதி அவரை கணக்கில் எடுக்காத ஜனாதிபதி இந்த முறை ஸ்பெஷலா சந்திச்சது என்னன்னு சொன்னால், அவருக்கு சொல்லியிருப்பார், நீங்க நீ அப்படி கதைக்காதையப்பா, நீ அது கதைச்சு பிரச்சனையை உண்டு பண்ற, எனக்கு பெரிய நெருக்கடிகள் இருக்குது என்ற கதிரையை பிடுங்கி எறிய போறாங்க, ஆனபடியால அதையே நீ பேசாது. நீ சில வேளை விகாராதிபதி அது விகாரைக்குரிய காணி என்று பேசினாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை, ஆச்சரியப்பட தேவையில்லை. உண்மையில அவர் நேர்மையான விகாராதிபதியா இருந்த நயனாதிபதியில இருக்கிற விகாராதிபதி சொன்ன வார்த்தையை மீள பெற முடியாத ஒருவராக இருந்தால் அவர் உண்மையா அந்த மக்களுக்கு அந்த காணியை பெற்று கொடுக்க வேண்டும். ஆகவே இதுல ஒரு நாடகம், தமிழ் மக்களுக்கு இவ நினைக்கணும் இது ஒரு புது டிராமான்னு சொல்லி. சில வேளை ஆக்கள் மாறி இருக்கலாம், இது இந்த இப்படி டிராமாக்கள் 76 வருஷமே இந்த டிராமா தான் நடக்குது. ஆகவே தையிட்டி விகார தொடர்பாக அந்த மக்களின் காணிக்கு பதில் காணி கொடுக்கறதுண்டோ அல்லது அந்த காணியை மீள கொடுக்கறதுண்டோ இதுவரை ஜனாதிபதியால சொல்லப்படையில, உத்தியோகபூர்வமாக எந்த முடிவுகளும் எடுக்கப்படையில. அதுக்கு மேலதிகமா இந்த மாவட்ட அரசாங்க அதிபர் என்று சொல்றவர், அவர் திடீரென அவையில கூப்பிட்டு பாதிக்கப்பட்டாக்களை கூப்பிட்டு கதைச்சார், விகாராதிபதிட்ட போனார். இன்றைக்கு அவர் என்ன செய்யறாருன்னா காணல, அவர் மாதிரியோ ஒரு புரோக்கரா தான் அதுக்குள்ள இறங்கி இருக்கிறார் திசை திருப்புறத்துக்கு. இதெல்லாம் நடக்கிற பெரிய டிராமாக்கள். இந்த டிராமாக்கள் தான் ஜனாதிபதியும் செய்கிறது, அதுவும் ஒரு டிராமா தான். அவர் இந்த கை கொடுக்கிறது, இப்படியான நிகழ்வுகள்ல இனவாதம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு முதல் நீங்கள் என்ன அடிப்படையில் இருக்கிற ஒரு பிரச்சனையாவது தீர்வு காணக்கூடிய மாதிரி முன்முயற்சி எடுத்திருக்கிறீங்களான்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. ஆகவே இது இந்த விகாரை தொடர்பான விஷயத்துல யாருமே இப்ப இருக்கிற அரசாங்க தரப்புல உண்மை பேசவில்லை என்றதான் வெளிப்படையான விடை. இன்னொரு பக்கமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது, புலம்பெயர் நாடுகளில் அது பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. விடுதலை புலிகள் காலத்திலே பாதுகாப்பாக சிறப்பாக கண்ணாடியை போட்டுக்கொண்டு நிற்பார்கள். அந்த ஒரு செயல்முறையில் அங்கே ஜனாதிபதிக்கு பின்னால் பலர் இந்த பொங்கல் விழாக்களில் கலந்து கொள்ளுகின்ற போது ஒரு 8-10 பேருக்கு கிட்ட நிற்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, தமிழர் பகுதியில் பார்க்க அவருக்கு மிக குரோதமான செயல்களை செய்வதற்கு சிங்கள எதிர்கட்சியினர், அது போன்று இதற்கு முன் ஆண்டவர்கள் இருக்கின்ற ஒரு நிலையாக பார்க்கப்படுகின்றது. அப்படி இருக்கும்போது ஏன் தமிழர் தாய பகுதியில் மட்டும் அப்படி அவர் தெரிய வேண்டும்? அதற்கான காரணங்கள் வண்ணம் ஊடக பகுதியில் பார்க்கப்படுகின்றது. இல்லை, அவரை பொறுத்தவரையில் எளிமையானவர்கள், தாங்கள் அளவுக்கு அதிகமான பாதுகாப்பை எடுக்கவில்லை, தாங்கள் அளவுக்கு அதிகமான அரச நிதியை செலவு செய்யவில்லை, தாங்கள் அரச துஷ்பிரயோகங்கள் ஒன்றையும் செய்யவில்லை என்று காட்டுவதற்கான ஒரு தோற்றப்பாடு. இது என்னை பொறுத்தவரையில் இப்படியான தோற்றப்பாடு காட்டப்பட வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு ஜனாதிபதி என்றால் அவருக்கு என்ற ஒரு பாதுகாப்பு பிரிவு, அவருடைய நிகழ்ச்சி திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு எல்லாமே இருக்கும். ஆகவே அது அந்தந்த நாட்டு ஜனாதிபதிகள் எப்படியான உடையில வர வேணும், அவர்கள் எப்படி அரச நிகழ்ச்சிகள்லயோ அல்லது வெளி நிகழ்வுகளில் கலந்து கொள்ளணும் என்ற ஒரு புரோட்டோகால் ஒன்று இருக்கு. அதை தாண்டி இத சும்மா நாங்கள் எளிமையா காட்டுறதுன்றது அது சும்மா ஒரு 4 பேரை கதைக்கிறதுக்கோ அல்லது பேய் காட்டுறதுக்கோ உதவும். அது உண்மையில இப்ப நம்மட நாட்டு தலைவர்
ஒரு பெருமதியாக போயிக்கல. அது எங்கட மக்களுக்கு தான் பெருமை. எந்த மக்களும் வந்து தங்கட நாட்டு தலைவன் வந்து நல்ல ஒரு இதா தெரியணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. மற்றவன் வந்து பார்த்து மெச்ச வேணும்னு தான் பார்ப்பாங்க. இது சாதாரணமா திடீரதால பெரிய கிரெடிட் கிடைக்குமென்று அது நான் நினைக்கல. இன்னைக்கு அப்படி நினைச்சிருந்தால் உள்ள டயஸ்போரால இருக்கிற 16 அமைப்புகள் 210 பேர் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சேல இந்த தடை போட்டாக்களுக்கு இப்ப முந்த நாளும் வந்து இந்த அரசாங்கமும் தடை போட்டு இருக்குது. ஆகவே இதுக்கும் பிறகு அவர் எங்களுக்கு மீட்க வந்தவர், அவர் தேசிய தலைவரை போலவர், அவர் தான் தேசிய தலைவர்கிட்ட தம்பி, அவருக்கு நிகரானவர் என்று சொல்லி சும்மா ஏமாத்துறதெல்லாம் வந்து என்ன பொறுத்தவரையில வெளிப்படையா சொன்னால் அண்ணன் வந்தால் கணக்கு காட்டுவோம் என்றார்கள் தான் உங்க அந்த வேலை. அதாவது வந்து எத்தனையோ ஆயிரம் மாவீரர்கள் கொன்று குவிக்கப்படுகிற போது இந்த இறுதி யுத்தத்துல சரணடைஞ்ச பிறகு கொன்று குவிக்கப்பட்டார். சரணடைந்த பிறகு அதுக்கு முதல் வீரச்சாவடைந்தவர்கள் எத்தனையோ ஆயிரம் மக்கள் கொன்று போய் அவ்வளாயிரம் மக்களின் ஈகத்தில அந்த விடுதலை போராட்டத்தின் நிதிகளை சேகரித்தவர்கள் தான் இன்றைக்கு இப்படி இவர்களுக்கு பின்னால துதிபாடி கொண்டிருக்கணும். அதுவும் வெக்கக்கேடு என்னென்றால் அந்த தலைவன் படத்தை பின்னால தூக்கி கொண்டு அவனுக்கு புகழ் பாடுறாங்க. இவங்களுக்கு புகழ் பாடுறாங்க. அதுதான் மிக வெக்கக்கேடான அருவருப்பான விஷயமா இருக்கு. இப்படி ஒரு பச்சோந்தித்தனமாக மாறி அப்படி ஒரு கபலீகரம் செய்து கொண்டு தங்களுடைய பரம்பரை வாழ வேண்டும் சிந்திக்கிறார்கள். என்னண்டு எங்களுடைய சமுதாயம் முன்னோக்கி வரும். இப்படியானாக்கள் தான் இதுக்கு காரணம். ஆகவே இன்றைக்கு டக்ளஸ உள்ளுக்கு போட்ட உடனே கொஞ்சம் பேருக்கு சொல்லிச்சுன்னா அதெல்லாம் டயஸ்போரால இருக்கிற புத்திஜீவிகள் நேரடியா ஆண்ட்ரோக்கு அடிச்சு சொன்னதோட அவர் தூக்கிட்டாருன்னு சொல்லி இனி அவர் வெளியில வர மாட்டார். உங்க கதை கட்டினாக்கள் எல்லாம் இருக்கிறோம். இன்றைக்கு டக்ளஸ் இன்றைக்கு வெளியில வந்து என்ன செய்யறார்? எல்லாம் வந்து நாங்கள் பார்க்க வேணும் இந்த விஷயங்கள். இது என்னத்துக்கு ஏன் நடக்குதுன்னு சொல்லி. இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு 16 வருஷம் ஆச்சு. 16 அமைப்புக்குள்ளேயும் ஆரம்பம் நீங்க ஒரு தடியால யாருக்கும் அடிச்சுட்டு போனவங்களா? இங்க யாரும் தடியாலையாவது யாருக்கும் சிங்களவனுக்கு அடிச்சவங்களா கேட்கிறேன் நான். அல்லது யாரும் இறங்கி ஏதாவது பேசினவங்களா? இங்க ஒருத்தருமே பேச இல்லையே. ஏன் ஐயா 16 அமைப்புக்கு தடை? 210 பேர்ல எங்க எவன் இருக்கிறானே தெரியாது. ஏன் அவங்களுக்கு தடை போடுறீங்க? நீங்கள் அதைத்தான் தொடர்ந்து கையாள போறீங்கள். விடுதலை புலிகள் அமைப்புக்கு தொடர்ந்து தடை வச்சிருக்க போறீங்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன இந்த நாட்டுக்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நியாயத்தை நீதியை கொடுக்க போறீங்கள்? நீங்கள் இனவாதம் இல்லை என்று சொல்றதுக்கு நீங்களே இதே ஒரு இனவாதம் தானே. இந்த அமைப்புகளுக்கு தடை போட்டிருக்கு, மீண்டும் மீண்டும் தடை போடுறது இனவாதம் இல்லையா? கேட்கணும். உங்க டயஸ்போரால இருக்கிற அவர்களுக்கு துதிபாடுறாக்கள் நீங்கள் கேட்க வேணும். அதை இதுகளை அதாவது உங்கள்ட்ட பணம் இருக்கிறது என்றதுக்காக நீங்கள் அந்த பணத்தை வச்சுக்கொண்டு தாயகத்தில் இருக்கிற மக்களை கூறு போட்டு விற்காதீங்க. தாயகத்தில் இருக்கிற தாயக தளத்தை அவன் கபலீகரம் செய்யறதுக்கு மறைமுகமாக நீங்க ஊதுகுழலா இருக்காதீங்க. இதை விட வேற பிழைப்புகள் செய்யலாம். ஆக்கள் வேற வழிகள் உழைக்கிறதுக்கான வேற வழிகள் இருக்கு. இதை விட இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இன்றைக்கு அரசியல் கைதிய வெளியில எப்ப வருவான்னு எதிர்பார்த்திருக்கிற குடும்பம் வர்ற வேதனைய அங்க இருக்கிறார்கள் புரிஞ்சு கொள்ளப்படும். அதே நேரம் இறுதி போர்ல கையில கொண்ட உறவுகளை கொடுத்து காணாமல் ஆக்கப்பட்ட லிஸ்டில இருக்கிற உறவுகளின் தாயகத்தில படுற வேதனையை நீங்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். அதை புரிஞ்சு கொள்ளாமல் அதாவது வந்து இந்த இனம் கட்டும் யுத்தத்தை சந்திக்கிற நேரத்துல அந்த இனத்துக்கு எதிராக இராணுவத்தை சேகரித்து கொடுத்து அந்த இனம் அழிஞ்சதோட பால் பொங்கல் பொங்கினது மாத்திரமல்ல, பாச்சோறு வழங்கி வெடிசுட்டு ஆர்ப்பரித்து சந்தோஷ குதூகலங்களை கொண்டாடின ஒரு தரப்பு இன்னைக்கு முகமூடி போட்டு வந்த உடனே நீங்கள் வந்து என்ன செய்றீங்கள்? அவர்களுக்கு துதிபாடுறீங்கள். நீங்கள் ஜனாதிபதியை வரவேற்கிறது, இங்க வந்து போறதுக்கு நீங்கள் அவரை ஆசுவாசப்படுத்துறது, அதுக்கு நாங்கள் தடை இல்லை. அதுக்காக நீங்கள் ஒரு இனத்தை வந்து காட்டி கொடுக்காதீங்க. இனத்தின் அரசியலை அழிக்காதீங்க. இனத்தின் அரசியலை அழிச்சு சின்ன பின்னப்படுத்தாதீங்க. அதைத்தான் எங்களால் சொல்லக்கூடியதா இருக்கு. உண்மை. நீங்கள் கூறுவது போலவே சமத்துவத்தை விரும்பினால் அல்லது தார்மீக பொறுப்பாக தமிழர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதாக இருந்தால் முதலில் இந்த தடைகள் எடுக்க வேண்டும். அதுபோன்று
சிறைச்சாலையில் இருக்கின்ற ஈழத்தமிழ் கைதிகள் விடப்பட வேண்டும். இவையெல்லாம் ஒரு முன்னெடுப்பு உதாரணமாக செய்திருந்தால் நாங்கள் இவர் கூறுகின்ற கூற்றை, இந்த அரசின் ஜனாதிபதி கூறுகின்ற கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருக்கும். ஆனால் மீண்டும் சென்ற ஆண்டு நடைபெற்றது, இப்பொழுது மீண்டும் திருப்பியும் இது போன்று பெயர்கள் விவரணங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது, இன்னும் நிறைய தடை செய்கின்றோம் என்றால், அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கூறுவது போலவே இதில் ஒரு சுமூகத்தை நாங்கள் காண முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் சுமூக வாழ்வு என்பது எல்லோரையும் அனுசரித்து போக வேண்டும். போராட்டம் முடிந்து இன்றைக்கு இவ்வளவு ஆண்டுகள் ஆனதன் பின்னும் தமிழினத்தை அடக்கி ஒடுக்கி மீண்டும் மீண்டும் நாங்கள் பேர்களை பட்டியல்களை அனுப்பி இவர்களை தடை செய்கின்றோம் என்பது உண்மையிலேயே இலங்கை அரசாங்கம் முன்னுதாரணமாக விடுதலை புலிகளின் தடையை கட்டாயமாக நிச்சயமாக எடுக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் கூறுவது போலவே புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற இந்த பெயர்களின் பட்டியலையும் எடுக்க வேண்டும். ஆனாலும் இது நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லை என்று புரிந்து கொண்டும் ஏன் எங்களுடைய மக்கள் இந்த அரசாங்கத்தை மிக ஆழமையாக ஆதரிப்பது போல் தெரிகின்றது? தாயகத்தில் பேசப்படுகிற விடயம் என்னென்றால், இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே மஹிந்த ராஜபக்சவோட சேர்ந்து ஆதரித்த கொம்பனி அதில் சில சுய நலன்களை லாபங்களை பெற்றிருக்கிறார்கள். அதன் பிறகு மஹிந்த ராஜபக்ச போன பிறகு கோட்டாபய ராஜபக்சவை அவர்களை விட இன்னும் ஒரு மடங்கு கூட ஆதரிச்சது. அவர்களும் அதால கொஞ்சம் நலன்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இப்ப அதுக்கு கூட இன்னும் கொஞ்சம் ஒரு குறிக்கப்பட்டார்கள் சேர்ந்து அவர்களோட சேர்ந்து மஹிந்த ராஜபக்சவை கோட்டாபய ராஜபக்சவை ஆதரிச்சாக்களோட இன்னும் ஒரு பங்கு சேர்ந்து முழுவதுமா 3 மடங்காகி இப்ப இந்த ஆண்ட்ரோகுமாரவை ஆதரிக்கணும். அதுல இன்னும் கொஞ்சம் பேர் இந்த வெளிநாடுகள்ல பிளாக் மணி வச்சிருக்கிறார்களும் ஆதரிக்கணும். ஏனென்று சொன்னால் இங்க வந்து போறதுக்கும் இங்க இருந்து சுகநலன்களை அனுபவிக்கிறதுக்கும் இங்க கொஞ்சம் பேர் நாங்கள் பார்க்கத்தக்கனையாகவே கடந்த காலத்துல நான் கோத்தாண்டி ஆளண்டவை இப்ப அனுராண்டி ஆள் தாங்கள் அனுராண்டி ஆள் என்று சொல்லி கொண்டு தெரிகிறோம். நாங்கள் எங்கட கண்கூடாக பாக்குறோம், பசார்ல சந்தையல்ல மார்க்கெட்ல பாக்குறோம். அவியல் வெளிநாடுகள்ல பல மில்லியன் கணக்கான நிதிகளை வச்சிருக்கணும்னு சொல்லி அவர்கள் இருக்கிற வெளிநாட்டவர்கள் எங்களுக்கு சொல்லி அப்படி இருக்கு. ஆகவே இது நான் ஏற்கனவே சொன்னேனே, அதாவது சுய லாபத்துக்காக இனத்தை விட்டு பிழைக்கின்ற பிழைப்பாளிகள் இவர்கள் தான் இப்படியான தோற்றப்பாட்டை உருவாக்கி கொண்டிருக்கணும். ஜனாதிபதி தொடர்கள் உண்மையில இன்றைக்கு சிங்கள மக்களோ அல்லது சிங்கள புத்திஜீவிகளோ இவ்வளத்துக்கு புகழாரம் சூடு இல்லை. நான் தென்னிலங்கை இருக்கிற சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களை பார்க்கிறேன், அவ்வளத்துக்கு புகழாரம் இல்லை. எங்கட தமிழாக்கள் ஒரு குறிக்கப்பட்டார்கள். அந்த விளம்பரம் கொடுக்குறார்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில அவர்கள் விடுதலை போராட்ட காலத்திலையும் சரி அதுக்கு பின்னரும் சரி ஏதாவது முறைகேடான முறையில சொத்து குவிப்புகள் அல்லது நிதி சேகரிப்புகள் அல்லது ஏதாவது குற்றச்செயல்கள் அப்படியானத்தில் சம்பந்தப்பட்டவர்கள். இன்றைக்கு இங்கே கூட இபிடிபி மற்றது கடந்த காலத்தில் அங்கஜன் ராமநாதன், அதை விட யூஎம்பி விஜயகலா போன்றவரோட நீண்டாக்கள் எல்லாரும் இப்ப ஆண்ட்ரோவோட தான் இருக்கணும். ஆண்ட்ரோவுடைய ஆளுன்னு தான் சொல்லி கொண்டு இருக்கணும். ஏனென்று சொன்னால் அவர்கள் தாங்கள் பிழைச்சு கொள்றதுக்கான வழியாகத்தான் அதை பார்க்க அவைக்கு கொள்கையும் இல்லை கோதாரியும் இல்லை. அவையிட்டு அதொன்றும் இருக்காது. அதை எதிர்பார்க்கறதெல்லாம் முட்டாள்தனம், அது உங்களுக்கு தெரியும். ஆனபடியால அப்படியான தரப்புகள் தான் இப்படியான தோற்றப்பாட்டை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கணுமே தவிர அவர்கள் எல்லாம் ஒரு பிழைப்புவாதிகள். ஆகவே அதை விட இன்னும் ஒரு லைன் இருக்குது. அவ ரகசியமாக அந்த வெள்ள வேட்டை கட்டினார்கள் கொஞ்சம் பேர். அவ அந்த வெளியில தெரியாத மறைமுகமான கருத்துருவாக்கிகள். அவர்களும் கொஞ்சம் பேர் என்னன்னு சொன்னால் வெளிநாடுகள்ல உயர்தர ராஜதந்திரிகளோட தொடர்புடையாக்கள் ரகசியமான தொடர்பாடலை வச்சுக்கொண்டு இப்படியான செயற்பாடுகளை செய்யணும். ஆனால் இது தமிழ் மக்களின் வரலாறு என்ன பொறுத்தவரையில எங்கட இந்த தமிழ் விடுதலை போராட்டத்துக்கு முற்பட்ட அகிம்சை போராட்ட காலத்திலிருந்து இப்படியான ஒரு பகுதி இருந்திருக்கிறது என்றது வரலாற்று ரீதியான உண்மை. ஆனா தற்போது அது கொஞ்சம் அதிகரிச்சிருந்ததை சமூக வலைத்தளங்கள் மூலமாக காணக்கூடியதாக இருந்தது. இந்த ஊடக பரப்பினுடைய விரிவாக்கவும் அதை விரிவாக காட்டியிருந்தது. ஆனால் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் நிலைத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்று சொன்னால் இங்க ஒன்றும் நடக்கலை என்று சொன்னால் அதுக்கு மாற்று மருந்து ஏதோ ஒரு வகையில அவைக்கு உருவாக்கப்படும். ஆட்சியாளர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. நெடுக பிச்சைக்காரன் புண்ண சொறிஞ்ச மாதிரி
இனவாதம் அற்ற மதவாதமற்ற நாட்டைத்தான் நாங்கள் உருவாக்குறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கே இல்லாதானே. மக்களின் பிரச்சனைகள்ல முக்கியமான பிரச்சனைகளை எதுவும் தீர்வு காணாமல், பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தீர்வு காணாமல் ஒன்றும் செய்ய இயலாது. ஆகவே இந்த நிலைமையில இருந்து அரசாங்கம் மாறணும். இன்றைக்கு என்ன பொறுத்தவரையில அரசாங்கம் புதிய கல்வி சீர்திருத்தத்துல ஒரு பாரிய தோல்வியை கண்டிருக்கின்றால் நான் நினைக்கிறேன் இனி எந்த செயற்பாட்டிலே அவர்கள் ஒரு பெரிய பெரிய முன்னகர்வுகள்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் இவர்கள் அந்த கல்வி சீர்திருத்தம் என்றதே இலகுவான ஒரு விடயம். அதுக்குள்ள ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம் என்றால் அரசியல் தீர்வுன்றதுல எப்படி இருக்குமென்றது நான் சொல்ல தேவையில்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருக்கும். அதன் இப்பொழுது ஜனாதிபதி இருந்த வருகை என்பது பொங்கல் விழாக்களில் கலந்து கொண்டது என்பது அல்லது வீட்டு திட்டங்களில் கலந்து கொண்டது என்பது எல்லாம் பார்க்கின்ற பொழுது இது வருகின்ற அடுத்த ஆட்சிக்கு தங்களுக்கான ஒரு நல்ல அனுகூலத்தை தேடி வருகின்ற எலெக்ஷனுக்கு இப்படியான ஒரு வாக்கெடுப்புக்கான தளத்தை தமிழ் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய சந்தர்ப்பமாக இருப்பது போல் தமிழ் மக்கள் எல்லாம் அவரை வாழ்த்தி வணங்கி நிலப்படங்கள் எடுப்பதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை அங்கே ஊடகம் ரீதியாக இப்ப நம்ம அங்கே அதை கருதக்கூடியதாக இருக்கின்ற சில விடயங்களை கடந்த அரசுகளும் இப்படி வீட்டு திட்டங்கள் கொடுக்கல படம் எடுத்து வடங்காட்டினார்கள். எங்கடையாக்கள் அதுல கட்டிக்காரர். என்று சொன்னால் கடந்த கால அரசுகள் வடக்கில கொடுத்த வீட்டு திட்டங்களை பார்த்தால் ஒவ்வொரு அரசுகளும் சேர்த்த டோட்டலான மொத்த வீட்டு திட்டங்களை பார்க்க 2 லட்சத்துக்கு அதிகமான வீடுகள் கொடுத்துட்டாங்க. இந்தியன் வீட்டு திட்டம் 50,000 அப்படி ஒவ்வொரு நிறுவனங்கள் கொடுத்தது. இப்ப சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், UNHCR அப்படி ஒவ்வொரு நிறுவனங்கள் கொடுத்த வீட்டு திட்டங்கள் 2 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுட்டது. ஆகவே இது வீட்டு திட்டம்ன்றது பெரிய அரசியல் என்று இல்லை. அது கடந்த கால அரசுகளும் அப்படித்தான் செய்தது. அது அதே பாணிதான் இவை. அதைத்தான் நாங்க சொல்ல போறோம். கடந்த கால அரசுகளுக்கும் இவர்களுக்கும் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அதைத்தான் நான் STSல தொடர்ந்து சொல்றது. ஆள் மாற்றம் தான் நடந்திருக்கு, ஆட்சி மாற்றம் இல்லை. எங்களுக்கும் அந்த தமிழர்களை பொறுத்தவரையில தெற்கில நடந்தது ஆள் மாற்றம். ஆளைத்தான் மாத்தி இருக்கு. டிரைவரை உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸுக்கு டிரைவரை மாத்தின மாதிரி டிரைவரை மாத்தி இருக்கே ஒழிய அது பஸ்ஸை மாத்தையில ஆட்சியை மாத்தில. அந்தந்த டைமுக்கு பேசப்படுற ஒரு விடயம் மக்கள் கடந்த கால கூட்டங்கள் பார்க்க ஜனாதிபதிக்கு இப்ப வரவு மக்களின் எண்ணிக்கை போறது குறைஞ்சு வந்து கொண்டு இருக்கு. அது இப்ப இப்படியான இந்த இழப்பீட்டு தொகைகள் தாரம், வீட்டு திட்டம் தாரம் அப்படின்னு சொல்லி ஏத்துற பயனாளிகளை தான் இப்ப ஏற்றி கொண்டிருக்கிறோம் கூடுதல. இது கடந்த காலத்திலயும் அப்படித்தான் செய்தவை. கடந்த கால அரசுகள் சிலது காசை கொடுத்து ஏற்றினவை. இவ பயனாளி என்று போட்டு அவர்களுக்கு வந்தால் இழப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கு இவ்வளவு தருவோம், அல்லது புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவ்வளவு தருவோம், அவைதான் பெறணும் சொல்லி ஏற்றி இருக்கணும். அது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இதுதான் அரசியல் வாக்கு மூலதனம் என்று அன்றகுமார் அரசாங்கம் நினைக்குமா இருந்தால் அது ரொம்ப பெரிய மலையான மலை. மஹிந்த ராஜபக்ச எப்படி மக்களால அவரோட சக கூட்டாளி மைத்திரிபால சிறிசேனாவோட ஒரு முட்டையப்பத்தோட கவிட்டு விட்டாரோ அதே மாதிரியான கவுப்புகள் எல்லாம் இருக்கும். இது அரசியல்ல எதுவும் நடக்கலாம். ஆகவே இந்த விஷயத்தின் அடிப்படையில இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன பொறுத்தவரையில இந்த வீட்டு திட்டம், இந்த சலுகைகள் எல்லாம் அரசியல்ல ஒரு பெரிய விடயம் இல்லை. அரசியல் ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறவனவனோ அவன்தான் தலைவன். அவன்தான் மக்களால நேசிக்கப்படுகிற ஒரு தலைவனா இருப்பான். இந்த நாட்டு மக்கள்ல பெரும்பான்மை மக்களுக்கு தேவை ஒரு அரசியல் ரீதியான தலைவன், அரசியல் ரீதியான முடிவுகளை ஆளுமையா எடுக்க வேண்டும். அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவனாலதான் தொடர்ந்தும் ஆட்சியில ஒன்றல்ல பல தடவை இருக்க இயலும். பேச்சு பல்லக்கு மக்களுக்கு எதுவும் தராது என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை உண்மையிலேயே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே மிக ஆளுமையாக அரசியல் விடயங்களை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களாக இன்று இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இது எப்படி நடக்கின்றது என்பதை நாங்கள் உரையாடுவதன் போலவே நீங்களும் அந்த கருத்தாடலோடு தான் இருப்பீர்கள். அந்த வகையிலே நீங்கள் விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்து எங்களுக்கான தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். வருகின்ற ஆட்சியாளர்கள் தங்களுடைய
கதிரைக்காக பலதையும் கூறிவிட்டு செல்வதன் மூலம் தமிழர்களுக்கு எந்த ஒரு விடிவும் வந்ததாக இல்லை என்பது வரலாறு எங்களுக்கு காட்டியிருக்கின்றது. அதுபோல இன்று இருக்கின்ற ஜனாதிபதியின் இந்த நிலைப்பாடு இருப்பதாக நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கின்றது. இதைத்தான் கோதாஸ் அவர்கள் பல முறை கூறியும் வருகின்றார். அந்த வகையிலே இன்றைய அரசியல் ஆய்வுக்கூடத்தில் நாங்கள் இதை பேசுபொருளாக எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்று எங்களோடு சிறப்பாக கலந்திருந்த திரு சபா கோதாஸ் அவர்கள் பல ஆண்டுகளாக சபா கோதாஸ் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். நன்றி சபா. நன்றி தேவாண்ணா. எங்களோடு நேர்த்தியாக நேர்மையாக அரசியல் தேவை, மக்களுக்கு என்ன தேவை என்பதை எடுத்து வைக்கின்ற சபா கோதாஸ் அவர்கள் இவர் முன்னாள் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும், அது மட்டுமில்லாமலுக்கு வரலாற்று ஆசிரியராகவும், அது மட்டுமில்லாமல் அரசியல் ஆய்வாளராகவும் மிக தெளிவாக தமிழ் மக்களின் தேவை அறிந்த அரசியல் ஆய்வாளராகவும், அது மட்டுமில்லாமலுக்கு பொது வேலை பணிகளில் செய்து வருகின்ற திரு சபா கோதாஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். அந்த இணைவோடு அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் உங்களோடு இணைந்து கொள்ளும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.